இப்ப பேச மனநிலைமையிலே நான் இல்ல. அவளை பத்திலாம் என்ன பேசாதீங்க, சண்டையே அவளாலதான். இப்ப அத பத்தி பேசுனா எனக்கு இப்ப கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். சரியாச்சி, நான் அந்த பக்கம் போறேன். அப்புறமா அந்த வீட்டுக்கு வாங்க, குழம்பு கறியெல்லாம் நிறைய இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். வாரேன்னு சொல்லிட்டு வராம இருக்காதியா, அப்புறம் எல்லாம் வம்பா போயிடும். எனக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடு மட்டும் உரிச்சு தரணும். அதை உரிச்சு தந்தியா நான் மத்தியானத்துக்கு ஏதாவது பூண்டு குழம்பு மாதிரி வச்சுக்கிடுவேன். போதுமால வயிறு நிறைஞ்சிட்டா? சரியாச்சு, நான் ஊட்டுதேன். நீங்க அப்புறமா வீட்டு பக்கம் வாங்க. வாமா, அந்த சைடு போய் அம்மா உப்பா காட்டுதே. ஏமா வா, உள்ள வா. அவ எங்கல போன? யாருமா எவா? வேற எவால, உன் பொண்டாட்டிதான். இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கிப்பாடு ஊட்ட போயிருப்பான்னு நினைக்கேன். ஆளை காணும்ல, அப்ப சாப்பாடு விட்டதா வெளியில தூக்கிட்டு போயிருப்பா. அது சரி, என்னமோ சண்டை போட்டானா ரோட்ல நின்னு தெருல நின்னு. நான் வரும்போது அங்க 4 பேர் 4 ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளோ. என்னடா அவளுக்கு என்னவா இல்ல கேக்க, தெரியாம தான் கேக்க. அவ கிடக்காம அவ எதுவும் சும்மா பேசுவா, ஆனா மனசுல ஒண்ணும் வச்சுக்கிட மாட்டா. இப்ப அதுக்கு என்ன, அத பத்தி இப்ப பேச வேண்டாம், விடு. அது எப்படி விட முடியும்? என்னத்தையும் காசு வாங்கணும் தான், அதுக்கு அவ அப்படி ரோட்ல நின்னு சண்டை போடுவாளோ? கரு, நீயே சொல்லிட்ட. இப்ப என்ன செய்ய சொல்லுத? நானும் இந்த விஷயத்த கண்டுக்காடாம விட்டுருவோம், உன்ட கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். பிறகு பார்த்தங்கரு, நீயே இதை பத்தி பேசுத. உனக்கே தெரியுதுலாமா? எதுக்குமா அப்போ என்கிட்ட பொய் சொல்லி காசு வாங்கினிய 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? இது என்ன நல்லாவா இருக்கு? உண்மையை சொன்னா நானே கொடுத்துருக்க போறேன். அதுல என்ன பொய்? அக்கா மாப்பிள்ள அத்தான் கடை வாங்கிட்டாரு அது இதுன்னு. இது நல்லாவா இருக்கு? அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பாவோ? எப்படி கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்திருப்ப நீ? இப்படி என்னைய பார்த்து இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருப்பியா? எல்லாம் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன பார்த்து கேள்வி கேட்க. நான் என்ன கேட்ட, நீ என்ன சொல்லுத? நான் என்னத்த கேட்ட, நீ என்னத்த வளர்த்தேன் அது இதுன்னுகிட்டு இருக்கமா? நீ என்னல குரல வசதி பஸ்த? இல்ல நீ முன்னாடிலாம் இப்படி கிடையாதுல, இப்பதான் இப்படி ஆயி போயிட்ட. அதுவும் பொண்டாட்டி வந்தது ரொம்ப தான் மாறிட்டே நீ. ஏமா, நான் என்னைக்கு இப்படிதாம்மா இருக்கேன். எனக்கு என்ன நேத்தா கல்யாணம் முடிஞ்சது? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது. இன்னும் நான் என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கேன். நீ கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எங்கெங்கயோ பேசி நீ தசை திருப்பிக்கிட்டு இருக்க. சொல்லு, எதுக்கு இப்படி பொய் சொன்னியே? எதுக்கு பொய் சொல்லி காசு கேட்டிய 2 பேரும் சேர்ந்து? உண்மையை சொன்னாதான் நான் கொடுத்துருப்பேனே. அதான் அவளுக்கும் கோவம். நான் அவளையும் திட்டி விட்டுட்டேன் தெரியுமா? எனக்கு என்ன செய்யனே தெரியல. தெரியாம செஞ்சிட்டா உங்க அக்காக்காரி. நான் சொன்னேன் முதல்ல வேண்டான்னு. அவதான் தம்பி பிறகு எது நினைப்பா, அதனால இப்படி சொல்லி வாங்குவா. அதுக்குன்னு நீ அதை சொல்லி காப்பியோ இல்ல கேக்க? இப்ப யாரு தப்பு பண்ணா? நான் தப்பு பண்ணனா இல்ல நீங்களும் தப்பு பண்ணிடலாம்? என்னையே திரும்ப திரும்ப கேள்வி கேட்கமா நீ? சரி விடு, விட்டு தோலை. இதுக்கப்புறம் இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். அவட்டே நான் சத்தம் போட்டேன். அவளும் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன், நீயும் அவட்ட எதுவும் கேட்டுக்கிடாத. இப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே காமிச்சுக்கிடாதிய. அவர் வந்தாரு, அக்கா மாப்பிள்ள வந்து என் கையில 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனாரு. நான் என்ன செய்ய, வேண்டாம் தான் சொன்னேன், அவர் தான் கொடுத்தாரு. நான் வேண்டான்னு தாம சொன்னேன், அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் இதுக்கு மேல என்ன செய்ய? இதுக்கப்புறம் ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்களும் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதையே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் மனசுல இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். உன்ட்டையும் பேச முடியல, அவட்டையும் பேச முடியல. எனக்கு இருக்க மண்டடிக்கு ஏமா கொஞ்ச நேரம் வீடு நான் வெளியில போயிட்டு வர முடியல. விடிஞ்சதுல இருந்து ஒரே போர்க்களமா தான் இருக்கு வீடு. எப்படி மனசு கஷ்டப்பட்டு இப்படி எந்திரிச்சு போற மாதிரி பண்ணிட்டா? எல்லாத்துக்கும் காரணம் அவதான் என் பிள்ளைக்கு இப்படி மண்டடி கொடுக்காமா. சி, அவளா என்ன பொம்பளை? முதல்ல அந்த லட்சுமி சொன்னா இந்த வீட்டுல பொண்ணு எடுக்காதியேன்னு. நான் தான் கேட்காம எடுத்தேன். எல்லாம் என்னதான் சொல்லணும். ஏன் அவனுக்கு எம்பிட்டு வீட்டுல இருந்து பொண்ணு தர ரெடியா இருந்தாவோ, 100 பவுன் தாரேனாவோ. நான் தான் சரி இந்த குடும்பம் நல்லா இருக்கேன்னு பார்த்து எடுத்தேன். இது எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஒரு சூனியம் தான் போல. இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நானும் என்ன வலிக்க ஆக போறனோ எனக்கே தெரியல. சி. டும் டடக்கும் டும் டடக்கும்
கேட்டியலா? நல்ல விஷயம்தான். ஏட்டி அப்படி என்ன விஷயம் சொல்லு சொல்லு. நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, எங்க சின்னாத்தா வயசு 82 ஆகுதுன்னு. ஆமா ஆமா அந்த அந்த ஏதோ ஒரு ஊரு சொல்லுவியே உங்க ஊரு. அது என்ன ஊரு? சிட்டுக்காளி. அந்த சிட்டுக்காளி ஊர்ல ஒருத்தி இருக்கான்னு சொல்லுவியே. அவளுக்கு என்ன? அவ இன்னைக்கோ நாளைக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்காலாம், கேட்டியலா? ஏ பாதவத்தி, ஐயோ பாவம், வயசாகி ஒரு மாதிரி இழுத்துட்டு கிடக்கறியாட்டி இப்படி கிண்டல் பண்ணி ஆடிக்கிட்டு வார நீ உனக்கு ஒரு காலத்துல வயசாகும் தெரியுமா? அப்ப நீ என்ன செய்வேன்னு பாப்போம். அப்ப உன்னை பார்த்து ஒரு 4 பேர் ஆடுவாங்க பாரு. ஆடட்டும் ஆடட்டும், அதானே எனக்கு வேணும். நம்மளை பார்த்து 4 பேர் கஷ்டம்தான் படக்கூடாது, சந்தோஷமா சிரிச்சு ஆடுனா எனக்கு சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாம எங்க சின்னாத்த அவ்வளோ ஒன்றும் நல்லவா கிடையாது. அவ என்னெல்லாம் வச்சு கொடுமை பண்ணிருக்காளே அம்மா. நான் ஏன் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா, அவ போய் சேர்ந்துட்டான்னு வைங்கள, அவ பேர்ல இருக்கு ஒரு 8 ஏக்கர் நிலம், எல்லாம் எங்களுக்கு தான் வரும். அந்த சந்தோஷத்துல நான் ஆடிக்கிட்டு கிடக்கேன். ஏடி அப்படியாடி? ஆமா ஆமா, அது மட்டும் கிடையாது, அவளுக்கு பிள்ளைலாம் ஒன்றும் இல்லை. எங்க தாத்தா எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்களேன். அவரு உயிரோட இருக்கும்போது 2வது பொண்டாட்டின்னு நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோன்னு அவளுக்கு அதுக்கப்புறம் என் பேரன் பேத்தி பிள்ளைகள் எல்லாரும் யாருனாலும் எடுத்துக்கிடலான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு தெரியுமா. இப்ப அவ போய் சேர்ந்துட்டானா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் எங்க கைக்கு வரும். நானே அந்த சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற. அப்படியாடி? சரி சரி, ஆடு ஆடு, நல்லா ஆடு நல்லா ஆடு. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்னும் ஆடல. ஏடி மொத்தம் உனக்கு உன் பங்கு எத்தனை தேரும் சொல்லி, உனக்கு கூட பிறந்தவளே நிறைய பேர் இருக்கவள, அதெல்லாத்துக்கும் பிரிச்சது போக உனக்கு எம்பிட்டு வரும்? எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 10 சீவராச்சி போட்டேன். ஏடி 10 கோடியா? பரவாயில்லையேடி. ஏடி ஏடி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க, பண்ணிருவோம். உனக்கு என் சொத்து பத்து காசெல்லாம் நிறைய வந்துச்சுன்னு வையே, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். இந்த வீடை மட்டும் கொஞ்சம் நல்லா கட்டி தருவியா? அங்க பாதி கெட்டியும் கெட்டாம இருக்கு, இதுல காசு போட்டு முடிய மாட்டேங்கி. கேட்டியா? இந்த வீட்டுக்கு ஒரு கதவாவது வாங்கி மாட்டுவோம் நினைக்க, கையில 5 பைசா வருது போகுது. இப்படியேதான் இருக்கு வாழ்க்கை. ஆச்சிக்கு இது மட்டும் ஒண்ணு நல்லா கட்டி தருவியாமா? அவ்வளவுதானே, எனக்கு காசு மட்டும் வரட்டும். இந்த வீடு என்ன, இந்த வீடை உங்களுக்கு நல்லா கெட்டி அதுக்கு மாடி எடுத்து இங்க உட்கார்ந்துருக்கே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சமாதி எடுத்து நல்ல ஹார்ட் ஷேப் போட்டு நல்ல டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சு தந்துருந்தேன், போதுமா? இப்படியே முழுசாவே வச்சு கெட்டிடுவ போலயே. ஒரு வார்த்தைக்கு சொன்னா ஏச்சி நான் வந்த எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லுவா, அதோட நிப்பாட்டுவான்னு பார்த்தா எனக்கு சமாதி முதற்கொண்டு நீ கெட்டி வச்சிருவேன்டி. சும்மா சொன்னாச்சி, அதுக்குன்னு உங்களை வச்சு நான் சமாதி கெட்டுவேனா? அது நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். சரி சரி சரிடி, அப்ப அவ சீக்கிரம் போய் சேரட்டும், அப்பதான் நீ எனக்கு வேலையை பார்த்து தருவ. என்னைய முதல்ல சொல்லிட்டு இப்ப பேச்ச பாரு. சரி சரி, அது கிடக்கு. காப்பி கீப்பி போடலையா? சாயந்தரம் ஆயிட்டுல. ஆமாட்டி போடணும், என்ன செய்ய. ஆனா புரு இல்ல, காலி ஆயிட்டு. அதான் உட்கார்ந்துருக்கேன், கடைக்கு போகணுமே. இங்க இருந்து நடந்து போயிட்டு ஒரு இடத்துல இருக்கும், அதான் யாரு வந்தா கையில காசு கொடுத்து விடுவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கொண்டாங்க, அப்ப நான் வாங்கிட்டு வந்து தாரேன். போறியா? அப்ப சரி, அந்த டப்பால கிடக்கு பாரு கிச்சன்ல, அதுல இருந்து எடுத்துக்கோ. ஒரு 2 ரூபா. எத்தனை ரூபா? 2 ரூபா. 2 ரூபால என்னத்தான் வாங்க முடியும்? முதல்ல அத 2 ரூபாய்க்கு வாங்கி தான் நீங்க போட்டுட்டு கிடைக்கியானே. அப்படி போட்டா பிறகு காலையிக்கிட்டே தான் இருக்கும் சீக்கிரம். நல்ல ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கி ஒரு டப்பால தட்டி வைக்க வேண்டியதானே. வேணுங்க நேரம் போட்டுக்கிடலாம்ல. இப்படி யாரு வருவாவோ வாங்கிடுன்னு பார்த்துட்டே இருப்பீங்களோ. ஒரு 100 ரூபாய் தாங்க, நான் நல்லா பெரிய பாக்கெட்டா வாங்கி தரேன். ஏப்ல 2 ரூபாய்க்கு வாங்கினா போதும்டி. எனக்கு இந்த பெரிய பாக்கெட் எல்லாம் வாங்கி தட்டுனா கொஞ்ச நாள்ல கட்டியா போயிருது, இல்லைன்னா அந்த டேஸ்ட் நல்லாவே இல்ல. இந்த 2 ரூபா 1 ரூபா பாக்கெட் உள்ளதான் எனக்கு டேஸ்டா தெரியுது. உங்களெல்லாம் என்ன செய்யலாம்? எல்லாம் ஒரே சாமாதான் வச்சிருப்பான். 2 ரூபாயில ஒரு தனியா ஒரு பொடி, 100 ரூபாயில தனியா ஒரு பொடியா போட போறான். ஒரே கம்பெனி, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. நீங்க ஒருத்தர் சரி விடுங்க. சரி 2 ரூபா பாக்கெட் தானே, அப்ப கூட 2 ரூபா தாங்க. எனக்கும் சேர்த்து காப்பியை போடுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், காப்பியாவது குடிச்சிட்டு போறேன். பார்த்தேன், வாசி காபி குடிக்கிறதுக்கு தான் இங்க வரைக்கும் வந்தியோட்டி. அப்போ என்ன கல்வி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? வீடு கெட்டி தரணுமா வேண்டாமா? கெட்டி தரணும் அது வேற. சரிடி சரி சரி, போ போய் அது கூட 2 ரூபா எடுத்துக்கோ. கூட இன்னும் 2 ரூபானாலும் எடுத்துக்கோ.
இந்த காரச்சேவை எதுவும் போடுவான். அதுல ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன்னு வையேன், நல்லா காப்பி குடிச்சுக்கிட்டே திங்க நல்லா இருக்கும். ஆ அப்படி வாங்க அழுக்கி. இந்த பிளாக்கி எதுவும் வந்தாளாச்சி, அவளை ஆளே காணும், ஆள் அட்ரஸே காணும். வரலையேட்டி, நானும் அதை பத்தி அவன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவ நாத்தனார் வந்திருக்கான்னா அதோட சரி, ஆளையும் காணும் ஒன்னையும் காணும், என்ன செய்தாலோ தெரியல. ஆமா ஆமா, அந்த நாத்தனார் அந்த காலேஜ் லீவுக்கு வந்திருக்குன்னு சொன்னாலே அந்த பிள்ளை தானே. அந்த பிள்ளை பேர் என்ன? அது என்ன இளவு பாரு, என் வாய்க்குள்ளேயே வராது. அவன் மாமியாக்கு எடுபுடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்ப நாத்தனாருக்கு சேர்த்து பாப்பா போல. சரியான லூசு, எதுத்து ஈத்து பேச மாட்டா. இப்படியே இருக்க இருக்க எல்லாரும் சேர்ந்து அவன் மண்டையில மிளகாதான் அரைப்பாவும். ஆமாட்டி, அதுக்கு அந்த வீட்ல அந்த கேரட்டு பொம்பளை ஏதோ கொஞ்சம் உதவியா இருக்கும் போல. மித்தபடி வேற ஒண்ணும் ஒரு காசுக்கு ஆகாது. சரிதான்.